ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ட்ரேடிங் மைண்ட் செட் அப்படின்னு நம்ம தம்ப்நெயில் போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க. ட்ரேடிங் மைண்ட் செட் நான் ஏன் சார் என்ன சார் ட்ரேடிங் மைண்ட் செட் எல்லாமே ட்ரேடிங் பண்ணுறது தான் வராங்க, இல்லைனா ட்ரேடிங் மைண்ட் செட் அப்படின்னு. இப்போது இங்கே ட்ரேடிங் மைண்ட் செட்டில் வராங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ட்ரேடிங் மைண்ட் செட் கிடையாது, அது கேம்பிளிங் மைண்ட் செட். இப்போ கேம்பிளிங் மைண்ட் செட் அப்படின்னா, இப்போ மார்க்கெட்டு மேலே போகுது, கீழே வருது, இல்லை இங்கே சைடில் வருது, இதில் எல்லாத்துலேயும் நான் வந்து பை சேல் ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்வாங்க. எதுக்காக பை பண்ணுறேன்னு தெரியாது, ஏன் சேல் பண்ணுறேன்னு தெரியாது, எதுக்காக லாபம் வந்துச்சுன்னு தெரியாது, எதுக்காக நஷ்டம் வந்துச்சுன்னு தெரியாது. ஸோ வித் ரீசனே இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா அது வந்து கேம்பிளிங் மைண்ட் செட். ட்ரேடிங் மைண்ட் செட் அப்படின்னா, ஒரு ப்ராப்பர் பிளானுக்காக வெயிட் பண்ணி நான் இந்த இடத்துல வந்தால் இந்த ட்ரேடுக்காக வெயிட் பண்ணி ட்ரேடு எடுக்கலான்னு இருக்கிறேன்றது ஒரு தெளிவான மனநிலையோடு ட்ரேடு எடுக்கிறாங்களே, அது வந்து ட்ரேடிங் மைண்ட் செட். இப்போ நீங்கள் ஒரு நாள் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா, இப்போ நம்மளுடைய ப்ரைம் குரூப் இருக்கும். ஸோ இது நீங்கள் ஜஸ்ட் இங்கே 5 மந்த்துக்கு 3000 rupees பே பண்ண அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரைம் குரூப். இது உங்களுக்கு விருப்பமே தான் ஜாயின் பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா காலையில் உங்களுக்கு ஒரு 9 மணி 18 நிமிஷத்துக்கு நான் உங்களுக்கு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட்காக வாய்ப்புகள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தேன். இந்த வாய்ஸ் ஸ்க்ரீன்ஷாட், ஏன்னா ப்ரீ ஓப்பன் டைமில் மார்க்கெட் எங்கே சப்போர்ட் எடுக்குன்னு தெரியாது. ஒன்று 200 EMA லைன் சப்போர்ட் எடுக்குதா அல்லது 10 லைன் கிட்ட சப்போர்ட் எடுக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக இங்கேருந்து நமக்கு டவுன் சைடுக்கான வாய்ப்புகள் கிடச்சா அந்த ரீடெஸ்ட்மெண்ட் வர நம்ம ஒரு சின்னதாக ஒரு லோ குவான்டிட்டி போட்டு ஷார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேனில் வந்து விக் மாதிரி கிரியேட் பண்ணிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபஸ்ட் கேனில் அந்த ரீடெஸ்ட் எடுத்துச்சு இதில். ஸோ இங்கே என்ன ஒரு பிரேக்கர் அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணி ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ப்ரைஸ் நல்லா தூரம் வச்சு 1:2 ஈஸியாக கிடச்சிச்சு. ரைட், இதில் நீங்கள் விருப்பம் தான் நீங்கள் அந்த ப்ரைம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். 5 மந்த்ஸுக்கு சேர்த்து 3000, 5 மாதத்துக்கு சேர்த்து 3000 ரூபாய். சேம் நம்பர் தான் ஜிபே. நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரைட் சைட் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அதே நம்பர் தான் ஜிபே நம்பரும் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிக்கலாம். ரைட், சரி, டாபிக் வரலாம். இப்போது சரி சார், இப்போ நீங்கள் எப்படி நீங்கள் அதில் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் மைண்ட் செட்டுக்கும் நீங்கள் பேசுகிற விஷயத்துக்கும் சம்மந்தம் என்ன அப்படின்னு. இப்போ சார்ட் வந்து நம்ம நினைக்கிற மாதிரியே போகும், நினைக்கிற மாதிரியே வரும்னு எப்பவுமே வந்து நம்ம 100% இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி தான் வரும் அப்படின்னு கிடையாது. நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணல வாய்ப்புகள். நான் வந்து இப்போது டோர் இந்த பக்கம் வந்து ஒரு டோர் ஓப்பன் பண்ணியிருக்கேன், நான் இந்த பக்கம் டோரு, இந்த பக்கம் டோர், இதில் என்னால் ஒரு டோரில் என்னால் வேலை செய்ய முடியும். ரைட்டுங்களா? நான் சொல்ல நல்லா கவனிச்சிங்க. இப்போ வந்து ப்ரைஸுங்க வந்து வந்துகிட்டே இருக்குது. இதில் இந்த பக்கம் போதா இல்லை இந்த பக்கம் போதா இந்த பக்கம் போதா தெரியாது. அதான் யதார்த்தம் இல்லையா? அதுதான் ரியாலிட்டி. இப்போ வந்து என்னோடய ப்ரெடிக்ஷன், நான் ஒரு வேளை இந்த பக்கம் போனால் நான் இங்கே வர மீனுங்களை நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உட்காந்து இங்கே தான் நீங்கள் வலை போட்டு உட்காந்துருக்கணுமே தவிர ப்ரைஸ் இங்கே போதே அப்படின்னு சொல்லி இங்கேருந்து ஜம்ப் ஆகிட்டு திரும்ப இங்கேருந்து உட்காந்துட்டு சாமர்த்தியம் கிடையாது. நம்ம என்ன சொல்லுவாங்க, சார் அப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி உட்காந்து ட்ரேடிங்கே பண்ண முடியாது சார். அது மார்க்கெட் எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் டக்கு டக்குன்னு பிடிச்சிக்கிட்டே இருக்கணும், தாவிக்கிட்டே இருக்கணும். சைட்வேஸ் பண்ணால் சைட்வேஸ் மார்க்கெட்டில் ட்ராவல் பண்ணணும், டவுன் சைட் பண்ணால் டவுன் சைடில் போகணும், அப் சைட்னா அப் சைடு அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி இதுக்கு எந்த அளவுக்கு டேலண்ட் இருக்குன்னு பாருங்கள். சப்போஸ் மார்க்கெட் கீழே போகுது மேலே போகுது அப்படின்னா அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 ஜூலை நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்க்குறீங்கன்னு தெரியாது, உங்களுக்கு இந்த வீடியோ எப்போ கிடைக்குதுன்னு தெரியாது. ஏன்னா மார்க்கெட் ரன்னிங் ஹவர்ஸில் வீடியோ போடக்கூடாதுன்றது ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதையும் தாண்டி நம்ம வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த வீடியோ பதிவிடுறேன். ஸோ இதில் உங்களுடைய அவுட்புட் நீங்கள் எப்படின்னா உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிக்கலாம். நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாவோ புரிஞ்சிருந்தாவோ நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ அதில் பிரேக் அவுட் நடந்தோம். நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே குறைச்சி ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டிருந்தோம். நல்லா ப்ரைஸ் மேலே மூவ் ஆன ஸ்டாப் லாஸ் இங்கே மாடிஃபிகேஷன் பண்ணி இங்கே கொண்டாச்சு. அது டார்கெட் ஹிட் ஆச்சு. ஓகே, நமக்கு இதுக்கப்புறம் போனாலும் பிரச்சனை இல்லை, போயிட்டு கீழே வந்தாலும் பிரச்சனை, நமக்கு தேவையில்லை விடுங்க. நமக்கு தேவையான ஏரியா இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ட்ரேடிங் மைண்ட் செட் அப்படின்றது நம்ம ₹1 ரிஸ்க் எடுக்கிறோம்பா, இந்த இதில் நம்ம இவ்வளோ பிளான் பண்ணோம், நம்ம ₹1 இந்த இதில் ரிஸ்க் எடுத்தோம், நல்லா மூவ் ஆயிடுச்சு, இந்த இடத்துல வந்து 10 பைசா மாற்றிக்கிட்டோம், இந்த பக்கம் ₹1 ரிஸ்க்கு, இந்த பக்கம் 10 பைசா வந்துச்சு. ஸோ நமக்கு இந்த இடத்துல மார்க்கெட் கீழே வந்தாலும் பிரச்சனை இல்லை எனக்கு 1:2 கிடச்சிது, எனக்கு ஹாப்பி, நான் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்வாங்க. இந்த ஏரியாவில் புக் பண்ணிடலாம். இல்லைவா நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்படின்றவங்க அந்த 10 பைசா ரிஸ்க்கில் கொஞ்சம் இப்போ இங்கே 5 பைசா ரிஸ்க் ஆகிடும். இப்போ மார்க்கெட் நல்லா மூவ் ஆயிடுச்சு, இங்கே 5 பைசா ரிஸ்க்கோட இல்லை இன்னும் கொஞ்சம் காஸ்ட் கூட எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ இந்த 0 காஸ்ட்டில் கூட இந்த இடத்துல வெயிட் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் நல்ல ஒரு மூமெண்டம் போயிட்டு சொல்ல மத்தியில் ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். அது கூட ஆனால் நமக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றத நம்ம பிளான் பண்ணோம். இப்போ எவ்வளோ போதுமான ஒரு சிலர் வந்து இல்லை வேணும், எனக்கு ₹1 ரிஸ்க்கு, ₹2 கிடச்சிச்சு, ₹3 கிடச்சிச்சு, இதுக்கு இன்னும் வேணும் 4, 5 மடங்கு 6 மடங்குனா இது எல்லா நாளும் வந்து 1:5 1:4 கிடச்சிட்டு இருக்காது. மேக்ஸிமம் டேஸ் எது கிடைக்குதுன்னு பாருங்கள். 1:2 அந்த அதிக நாள் கிடைக்குதா, இல்லை 1:3 அதிக நாள் கிடைக்குதா, 1:4 அதிக நாள் கிடைக்குதா, உங்களுக்கு மைண்ட் செட் வந்து ஏற்றுக்கணும். எனக்கு இல்லைப்பா நான் அதிகமாக பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா 1:2 தான் எனக்கு கிடைக்குது, 1:3 வந்து ரொம்ப ரேரு. 1:2 எனக்கு கிடைக்கும், நான் இல்லைன்னு சொல்லவில்லை. 1:3 1:4 1:5 கூட கிடைக்கும். அந்த அளவுக்கு பேஷன்ஸ் இருக்கணும். ஏன்னா என்ட்ரி வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது அதெல்லாம். ஆனால் 1:2 வந்து என்ட்ரி ஈஸியாக கிடைக்கும். ஆனால் 1:5 4 5 வந்து ஈஸியாக கிடைக்காது. அப்போ நமக்கு நம்மளுடைய கெப்பாசிட்டி எடுக்கிற கெப்பாசிட்டி நமக்கு ₹1 ரிஸ்க் எடுத்தால் ₹2 பிடிக்கிறதுல தான் எனக்கு திறமை இருக்குது.
அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணோம், அதுக்காக காத்துட்டு இருந்து அந்த அளவுக்கு பேஷன்ஸை டெவலப் பண்ணோம். இப்போ மார்க்கெட் மேலே போச்சுன்னா வந்து நான் பை எடுத்துக்கிறேன், கீழே போச்சுன்னா சேல் எடுத்து, அந்த கான்செப்ட் கிடையாது. மார்க்கெட் கீழே வருதா, எதுக்காக கீழே வருதுன்றது தெரிஞ்சுக்கிற மைண்ட் செட் இருக்கணும். மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா எதுக்காக மார்க்கெட் மேலே போகுதுன்றது தெரிஞ்சுக்கிற மைண்ட் செட் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கேண்டில் வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். இப்போ வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் சாலிடாக வந்து ரெட் கலர் கேண்டில் இந்த மாதிரி ஃபார்மேஷன் ஆகுது. இப்போ உங்களோட மனநிலை என்ன இருக்குது, இல்லை நீங்கள் என்ன மாதிரி புரிஞ்சுக்கிறீங்க, இப்போ ஒரு 10 ரூபா இருக்கிற ரேட் வந்து ஒரு 5 ரூபாய் கிடைக்குது அப்படின்றப்போ நீங்கள் 5 ரூபா கம்மியாக நினைக்கிறீங்களா, இல்லை 5 ரூபாய் கீழே 5 ரூபாயோட இன்னும் 4 ரூபா போகும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களை அசம்ஷன். இதில் முக்கால்வாசி பேர் என்னென்னா, இது 10 ரூபாயிலேருந்து 5 ரூபா வந்துச்சுல, இது 5 ரூபாயிலேருந்து கொஞ்சம் மேலே போகும், ஒரு 8 ரூபா போனால் நம்ம டார்கெட் புக் பண்ணிக்கலாம், இந்த மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ எந்த மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். இன்னொருத்தர் என்ன பண்ணுவோம், இல்லைப்பா எனக்கு 5 ரூபா வந்து 4 ரூபா போகுன்ற மைண்ட் செட் இருக்குது, எனக்கு வேணும் வந்து அந்த 6 ரூபா போச்சு நான் ஸ்டாப் லாஸ் கட் பண்ணிக்கிறேன், எனக்கு 4 ரூபா இல்லை 3 ரூபா போகும் அப்படின்னு அசம்ஷன் இருக்குதுவாங்க. ஸோ எந்த மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றது ட்ரேடிங் மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மைண்ட் செட்டை ஸ்ட்ராங்காக வச்சுங்க, மைண்ட் செட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும். ஒரு நாள் நான் இந்த மாதிரி மைண்ட் செட் வச்சுருக்கேன், ஒரு நாள் இந்த மாதிரி மைண்ட் செட் வச்சுருக்கேன். மைண்ட் செட்டே மாற்றி மாற்றி குழப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மிச்சம் எதுவும் மிஞ்சாது. ஓகே, ஸோ மைண்ட் செட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தெளிவான மனநிலைமை. இன்னும் ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் உங்களுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. நீங்கள் வந்து பிளான் பண்ணிப்பீங்க, ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் எடுக்கலாம், ஆனால் மார்க்கெட் கேப் டவுன் ஆகிட்டு கீழே வந்துட்டு இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த பிளான் இருக்காது. அப்போ என்ன பண்ணோம், ட்ரேடிங் குயிட் பண்ணோம். அன்றைக்கி வேணாப்பா, நமக்கு நம்ம பிளானில் இல்லாது, நமக்கு ஆப்போசிட்டாக போகுது அப்படின்னு. ஒரு சில என்ன சொல்லுவாங்க, சார் கீழே போக சொல்ல ஷார்ட் பண்ணி ட்ரேட் எடுக்க வேண்டியதானே அப்படிவாங்க. கீழே போதில்லை ப்ரைஸ், அது ஏன் போகுதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் அந்த பிளான் பண்ணலாம். ஒரு வேளை கீழே போகுது, அது எதுக்காக கீழே போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மைண்ட் செட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ட்ரேட் தாராளமாக எடுக்கலாம். ஆனால் எதுக்காக கீழே போகுதுன்னே தெரியாது, ஆனால் போகுது அப்படின்றதுக்காக நீங்கள் ஒரு எமோஷனல்ஸில் போயிட்டு கடற்கடன்னு ஷார்ட் பண்ணுறது வந்து தப்பாகும். அப்படி நீங்கள் லாபம் வந்தால் கூட அது அந்த நிரந்தர லாபம் கிடையாது. ஒரு நாள் வந்து அது ஜீரோ ஆகிடும், உங்களுக்கு கேபிட்டலில் ஜீரோ ஆகிடும். உங்களுக்கு தெரியாத வர லாபம் வந்து கண்டிப்பாக ஜீரோ, அது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சு வர லாபம் ₹1 இருந்தால் கூட அது நீங்கள் ஸ்டாண்டர்டாக நீங்கள் ₹2 மாற்றத்துக்கான டேலண்ட் உங்கள்கிட்ட இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களுக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரைம் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டால் அந்த 3000 நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது 5 months ஆஃபர் ஓடிட்டு இருக்கு. பிடிச்சிருந்தா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ப்ரைம் குரூப்பில். ரைட், சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.